இது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த அவேர்னஸ் வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா டொனேஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ என்ஜிஓக்கு மெயினாக எதுன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் தான் முக்கியம். அந்த டொனேஷனுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்ம அப்ளை பண்ணுறோம், எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டொனேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ஜிஓஸை. இது எப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு என்ஜிஓ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ டர்பன் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு கன்சல்டன்ட் கிட்டேயோ இல்லை நீங்களே கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைனா உங்களுக்கு ஒரு காலோ கூட வரலாம். அந்த காலில் இல்லை மெசேஜில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ஜிஓ டர்பனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வந்து அலர்ட் ஆகிருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். எய்தர் கால் கூட பண்ணுறாங்க இப்போது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நாங்கள் வந்து இந்த லிங்க் ஒன்று தரோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சி விட்ருவீங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட எந்த பேமெண்ட்டுமே வாங்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறமா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுது. இதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜஸாக இப்போ நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறதுனால எங்களுக்கு 4000 இல்லை 5000 பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு பெரிய தொகையை சொல்லிவிட்டு ஒரு 4000 5000 சொல்லும் போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த சின்ன தொகையை கட்டிடலாமேன்னு சொல்லி கட்டிடுவீங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரைக்கும் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெல்லி சைட்லேருந்து மெசேஜஸ் வருது. இப்போ நம்ம ஆளுங்களை என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சைட்லேருந்து எந்த மெசேஜ் வந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேமெண்ட் பண்ணிடுறாங்க. அதை நான் என்ன தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட சில கிளைண்ட் சொல்கிறாங்க, சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இது ஃபேக்குன்னு சொல்கிறோம், நம்பாமல் பணத்தை கட்டுறவங்களும் இருக்காங்க. ஏன் இப்படி நம்பி பணத்தை கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க டெல்லியிலேருந்து கால் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து கால் பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்புகிறாங்க. நம்பிட்டு இந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு சார் இந்த மாதிரி பேமெண்ட் கட்டியிருந்தோம், எதுவும் ரீஃபண்டுமே வரல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த பேமெண்ட்டுமே எங்களுக்கு டொனேஷனுமே எங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அது எப்படி என்ஜிஓ டர்பன்லேருந்து டேட்டா எடுக்கிறாங்கன்னு தெரியல. டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை அதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ரீச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்றது யாருக்கும் இன்னும் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு என்ஜிஓஸும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புதுசாக பதிவு பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜஸ் வருது, கால் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்ஸும் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கம்பல்சரி உங்களுக்கு வர மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, உங்களுக்கு கால் வந்தாலும் சரி, நீங்கள் டெல்லின்ற ஒரே காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுன்னு நினச்சி ஏமாறாதீங்க. அந்த மாதிரி ஃபண்டு யாருக்கும் அந்த ரிஜிஸ்டர் பண்ணோன்னே வராது. அதுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் டர்பன் ஐடி மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கேம்லையும் சிக்காமல் இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.